நேற்று காஷ்மீரில் பகல்காம் ஏரியாவில் 27 இந்தியர்களை சுட்டுக் கொன்ற பாகிஸ்தான் லஷ்கர் கொய்தா ஆதரவு பெற்ற பாகிஸ்தானிய தீவிரவாதிகள். மிக மிக கொடூரமான செயல், காட்டுமிராண்டித்தனமான இந்த செயலை கர்னல் பிரின்ஸ் அவர்களிடம் இதை பற்றிய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சார். நேற்று பார்த்துருப்பீங்க, பகல்காமில் ஒரு 27 பேர் இந்தியர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப கண்டிக்க தகுந்த ரொம்ப மோசமான செயல்னு சொல்லலாம். அண்ட் இதிலேருந்து இந்த ஷாக்லேருந்து இன்னும் தேசமும் மீளல, நாளும் மீளல. ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிறதுனால நம்மளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. நடந்ததுலேயே அந்த ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் இன்சிடென்ட்னு சொல்லலாம். ஏன்னா 26 பேர் ஒரேடியாக இது பண்ணுறது ரொம்ப மோசமான செயல். இது கண்டிக்க படணும். இதுக்காக நம்ம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். எடுக்க வேண்டிய நிபந்தனையில் அவங்க போட்டுட்டாங்க. ஆனால் அது ஒரு சாத்திரிகமாக எடுக்கணும். நம்ம உடனே மிலிட்ரி ஆக்ஷன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 90களுக்கு அப்புறம் சார் ஒரு பொதுமக்களை ஒரு தீவிரவாத இயக்கம் தாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஆர்மி மேன் கூட நடந்திருக்கும், பொலிட்டிஷியனை தாக்கியிருக்காங்க, ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் பொதுமக்களை இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எதுக்காக இந்த பொதுமக்களை தாக்குதல் நடத்தணும்? ஒருவேளை காஷ்மீரில் ஆர்டிகல் 370 கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ சுற்றுலாலேருந்து எல்லாமே வளர்ந்து வரதை இருந்து அதை ஒரு கெடுக்கிற விதமாக இது நடந்திருக்கா, இல்லை இது எதை உணர்த்துது சார்? கண்டிப்பாக இதுதான் இந்தியா. நீங்கள் சொன்னது 2 விதம். ஒன்று ஆர்டிகல் 370, ரெண்டாவது எலெக்ஷனில் நம்ம பண்ணோம். அதுக்கு மேலே நிறையா நம்ம தேசம் முன்னேறுது. தேசத்தோட மதிப்பு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. எல்லாம் அதோட செயல் தான். அதை நம்ம தேசத்தை பின்னால் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல் தான் இது. இதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. இது கூட நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், தேர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். இது ஒரு பெரிய டிசைனோட ஒரு பேக்ரவுண்ட். சும்மா ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக நம்ம இதை பார்க்கக்கூடாது. ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க நம்ம எதிரிங்க. அந்த பிளான் மூலமாக ஒன்றா போகுது. எப்பொழுதும் ஒரு அட்டாக் ஆகும்போது, இன்ஃபேக்ட் நான் ஒரு இடத்துல படித்த ஒருத்தர் சொன்னார், ஏதோ ஒன்று ஆகும் நம்ம தேசத்தில் ஆகும்ன்ட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னால் சொல்லியிருக்காரு. அந்த கணிப்பு தான். பாகிஸ்தானில் ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் அங்கே ஒன்று சொல்கிறாரு. அதனால் சைனா எக்ஸ்பெஷலி எப்படி பண்ணணும், எதாவது பண்ணுறதுக்கு முன்னால் 4 பேசுவாங்க. இதெல்லாம் இட் இஸ் கால்டு வார்ஃபேர். இதெல்லாம் டெக்னிக்ஸ் ஆஃப் வார்ஃபேர். சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதும், மீடியாவை யூஸ் பண்ணுறதும், மீடியாவில் பேசுகிறதும், ஆப்ஷன் சொல்லுவோம், சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இதெல்லாம் ஒரு டெக்னிக். அது பார்க்கும்போதே ஏதோ ஒரு நடக்குன்ற இது இருக்கும். இல்லை, இது பகல்காமை சூஸ் பண்ணுறதுக்கு, தீவிரவாதிகள் சூஸ் பண்ணுறதுக்குண்டான காரணம் என்ன சார்? ரொம்ப ஆப்வியஸ் ரீசன். ஏன்னா டூரிசம் இஃப் யூ சி 2024 2023 எப்படி வளர்ந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 200-300% டூரிசம் வளர்ந்துருக்கு. இப்போது காஷ்மீர் அந்த காலத்து காஷ்மீர், அந்த காலம்னா இப்போ நிகழ்கால காஷ்மீர் மாதிரி இல்லை. அது நார்மலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆச்சு. அண்ட் இந்தியாவில் பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னால் காஷ்மீர் தான். அந்த காஷ்மீர் இதில் பெஸ்ட் ஏரியா குல்மார்க், பஹல்காம், இதெல்லாம் தான். இது ரொம்ப அற்புதமான இடம். ஸோ நம்ம ஒரு டெரரிஸ்ட்டாக பிளான் பண்ணும்போது எந்த இடம் எங்கே மேக்ஸிமம் க்ரௌடு வரும் அதை பார்த்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. பாகிஸ்தானோட இராணுவ தளபதி திரு முனீர் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க நாட்டோட மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானை வரலாறாக சொல்லிக் கொடுங்க, கதையாக சொல்லிக் கொடுக்காதீங்க உங்கள் குழந்தைகளுக்கு. பாகிஸ்தான் எப்படி உருவாச்சு, அது என்ன மாதிரியான வீரர்கள்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கு இதுதான் ஒரு சரியான காரணம் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முனீர் அவர்கள் எந்த விதத்தில் இதுக்கு அவர் காரணம் பொறுப்பேற்றிட முடியும்? ஏன்னா அவர் இராணுவ தளபதி. ஆனால் இப்போ அடிச்சிருக்கிறது லஷ்கர் கொய்தாவில் இருக்கிற ஒரு டிஆர்எஃப்ங்கிற ஒரு இயக்கம். அது இதுக்கு முன்னாடி ஒரு சோசியல் மீடியாவில் விங் மாதிரி இருந்துருந்தாங்க. இன்றைக்கி அவங்களும் களத்தில் இறங்கி பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? டிஆர்எஃப்ன்றது ஒரு ஃப்ரண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஆக்ஷன், இவ்வளோ பெரிய ஆக்ஷன் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு இராணுவத்துக்கு தெரியாமல் இல்லை. இது வருன்ற வரப்போகும் இந்த ஒரு பிளானிங்லாம் அப்போயே முடிஞ்சிருக்கும். அவர் பேசினது ஒரு வாரத்துக்கு முன்னால், அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போதே இந்த பிளானிங்லாம் முடிஞ்சிருக்கும். இதை பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியாவில் தான் அவர் பேசியிருப்பார். இது ஆகலைன்னா இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை வச்சுருப்பாங்க.
இது வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா இதில் நான் வேறு ஒரு ஊரில் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானிங் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும், நாம் பண்ண போகிறோம். நீங்கள் சொல்கிறது வந்து இதாக சொல்லிட்டீங்க, பாகிஸ்தானுக்கு வரலாறு சொல்லிக் கொடுங்க. ஆனால் நம்ம தேசத்தை பற்றி என்ன சொன்னாங்க, காஷ்மீர் எங்களை விட்டு போகக்கூடாது போகாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னபோதே நான் அதை கேட்கும் போதே சொல்லிட்டேன், இவங்க எதாவது காஷ்மீரில் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு அப்போயே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளோட இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன தெரியும்னா, எங்கே எப்போ பண்ண போகிறாங்க அதுதான் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் பண்ண போகிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் பண்ணுவாங்க இந்த மாதிரி உடனே ட்ரூப்ஸ். பிகாஸ் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஏன் நம்மளை பாதுகாக்கலை அப்படின்பீங்க. ட்ரூப்ஸை வந்து நம்ம வந்துட்டு இங்கே பீஸ் இருக்கனால மற்ற இடத்துல நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ அவங்களாம் திருப்பி எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு நோக்கம் தான் இருக்கும். அதனால் இந்த பிளானிங்கும் அவரோட ஸ்பீச்சுக்கும் இதோட இன்சிடெண்ட்டுக்கும் 100% கனெக்ஷன் இருக்குது. பகல்காமில் அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அதில் நார்மலாக நடந்து கூட போக முடியாது, குதிரையிலையோ அல்லது வந்து நடந்தால் போக முடியும், கார் எதுவும் போக முடியாது. அந்த ஊரும் ரொம்ப சின்ன ஊர், ஒரு 5000 மக்கள் தான் 6000 மக்கள் தான் மக்கள் தொகையே இருக்கிற மாதிரி ஏரியாவில். அப்போது ஏதோ ஒரு பாதிப்போ நடக்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இராணுவம் வந்து அது துரித நடவடிக்கை எடுத்து இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இது நடவடிக்கை இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ளே 5 தீவிரவாதிகளை சுட்டிருக்காங்க. நேற்று ஒரு 3 தீவிரவாதிகளை சுட்டிருக்காங்க, இன்றைக்கி ஒரு 2 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டிருக்காங்க. இதை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏதாவது செய்திருக்க முடியுமா? நீங்கள் ஒரு அந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு சிவிலியன்ஸாக இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நான் அந்த ஸ்பீச்சை கேட்டோன்னே எனக்கு எப்படி தெரிஞ்ச மாதிரி இப்போ இருக்க மிலிட்ரி லீடர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு, இவங்க எதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்க ஃபோர்ஸஸை டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தெரிய வரணும்னா, அந்த காலத்துனா 2-3 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஃபோர்ஸஸ், காஷ்மீர் எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருந்ததோ அவ்வளோ ஃபோர்ஸஸ் இன்றைக்கி இல்லை. நம்ம வந்து டிப்ளீட் பண்ணி நம்ம வந்து சைனா அந்த மாதிரி சைடில் நம்ம அமுச்சிட்டோம். இது ஒரு இராணுவ ரகசியம். அதனால் ஃபோர்ஸஸை நார்மலாக டிப்ளீட் பண்ணதுனால ஒரு ஸ்கொயர் ஏரியாவுக்கு இவ்வளோ ஃபோர்ஸஸ் வேணுன்றது கம்மியாயிடுது. அப்படி இருக்கும்போது வைட்டல் இன்ஸ்டாலேஷன்ஸை தான் கார்டு பண்ணுவோம் இல்லையா, எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்படின்னு சொன்னாலும் பேல்காமில் ஃபோர்ஸஸ் அப்போ இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இவங்களை எல்லாத்தையும் பாதுகாக்க முடியாத நிலைமை இருக்கும். இதில் இந்த அட்டாக்ல வந்து ஒரு சேம் அட்டாக் தெரியுது சார். பாம்பேயில் நடந்த அந்த அட்டாக்கும் இந்த அட்டாக்கும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கேயும் வந்து ஜென்ஸை மட்டும் தான் கொண்டாங்க தீவிரவாதிகள், சுட்டு கொண்டிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி ஜென்ஸ்களை மட்டும் தான் சுட்டு கொண்டிருக்காங்க. ஒருவேளை ராணா அவர்களை நம்ம பிடிச்சு கொண்டு வந்ததோட அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறாங்களா? மறுபடியும் ஹைஜாக்க அவர் ராணாவை விடுவிப்பு கொடுக்கறதுக்காக வேறு இது மாதிரி அந்த மாதிரி திட்டங்கள் எது இருக்குமா? ராணாவை விடுவிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இனிமேல் இருக்காது. ஆனால் அந்த ஒரு கோபம் இருக்கும். நம்ம ஆர்டிக்கல் 370 அதுக்கப்புறம் வக்த் பில் இந்த மாதிரிலாம் வர்றது அந்த கோபம் இருக்கும். நம்ம கோபத்துக்காக எதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கலாம் இல்லையா. இனிமேல் இவ்வளோ ஆனதுக்கப்புறம், ஏன்னா அமெரிக்காலேருந்து அவர் வந்தது, அவரை பிளாக்மெயில் அப்படின்னு தான் 4-5 பேர்த்த அவங்க கூட்டிகிட்டே போயிருக்கலாமே. அவங்க கூட்டிகிட்டு போகலையே. அவங்களுக்கு தெரியும் அவங்க கூட்டிகிட்டு போனால் இந்த மாதிரி இடத்துல இராணுவம் இவ்வளோ இஸ்ரேல் மாதிரி என்ன பண்ணாங்க, அக்ராஸ் த பார்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க பேல்காம்லேருந்து இவங்கள ஒரு 5 நம்மளோட கைதிகள், பிணை கைதிகளை எடுத்துகிட்டு போய் அவங்க பார்டரில் வைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பிணை கைதிகளான they give a bigger area to be find out. ஒரு தீவிரவாதியில் ஓடி போயிடலாம். அந்த பிணை கைதி இருந்தால் அவங்கள எடுத்துகிட்டு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அதனால் அவங்க எடுத்துகிட்டு போகல. இப்போ நீங்கள் ராணா அதுக்கு அந்த பகல்காம் ஏரியா காரணமாக இருக்கலாமா? ஏன்னா அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் காடு, பைன் ஃபாரஸ்ட் இருக்கிறனால. இல்லை, இதோட ஏமே டிஃப்ரெண்ட். ஏன் அட்டாக் பண்ணுன்னா மீடியா அட்டென்ஷன், எக்கனாமியை ஹிட் பண்ணுறது. இல்லைன்னா அவங்க பார்டரில் பிணை கைதி நீங்கள் ராணாவை இது பண்ணோன்னா பார்டரில் யாரோ 4 இந்தியன்ஸ் காஷ்மீரை எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு அவனை ரிலீஸ் பண்ணுன்னு அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் இதோட ஏம் வந்து அந்த ராணாவோட கனெக்டட் இருக்காது. ஏன்னா இதோட ஏம் வந்து என்னென்னா, ஒரு நம்மளோட பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷனுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கணும், டூரிசத்தை கம்மி பண்ணணும், எக்கனாமியை வந்துட்டு பூமிங் எக்கனாமியை இது பண்ணணும். ஏன்னா எவ்வளோ பேர் நம்ம போகிறாங்களோ அங்கே அவ்வளோ நம்மளோட கல்ச்சரும் அங்கே போகுது. அப்போ அந்த முஸ்லீம்ஸ் பார்ப்பாங்க, அங்கே இருக்கிற அந்த பீப்புள் பார்ப்பாங்க, ஏன் இவங்கெல்லாம் இப்படி நல்லா இருக்காங்களே, நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அவங்களும் இந்த பக்கம் வருவாங்க. அதை வந்து இவங்க தடுக்கணும்னு பார்க்குறாங்களே வழியா, அந்த டூரிசம் எக்கனாமி அதை ஹிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே வழியா, அந்த ராணாவை ரிலீஸ் பண்ணோன்ட்டு ஒரு ஐடியா இருந்திருக்காரு. இந்த தாக்குதலை பார்த்தவங்க, அங்கே அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க பலரும் சொல்கிற வார்த்தை,
இதில் ஹிந்துவா நீ கேட்டு தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இந்துவா முஸ்லீமான்னு கேட்டிருக்காங்க. முஸ்லீம் சொன்னவங்களையுமே அவங்க கொண்டிருக்காங்க, அவங்க சரியாக வந்து அவங்க முறைப்படி அவங்க பண்ணலை அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நீங்கள் ஏற்கனவே ஆர்மியில் இருந்திருக்கிறீங்க. இதே மாதிரி நம்மளுடைய ஆர்மி வீரர்கள் யாரையாவது இந்து முஸ்லீம்ங்கிற மாதிரி கேட்டு கொண்டிருக்காங்களா? இது என்னவா பார்க்க தோணுது சார்? இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா ஆர்மின்றதே அவங்க வந்து எதிராக தான் பார்க்குறாங்க. அந்த ஹிந்து முஸ்லீம்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம் ஃபோர்ஸஸும் இறந்ததான தகவல் இருக்குது டெரரிஸ்ட் அட்டாக்ஸில். நான் ஆர்மியில் ஆனால் பெரும்பான்மை வந்து இந்துக்கள் தான் சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க டார்கெட் பண்ண ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டைம் இருந்துச்சு. அவங்க வந்து ஆர்மி ஃபெட்டிக்ஸில் வந்தாங்க. அங்கே எல்லாமே டிஃபென்ஸ்லெஸ் பீப்புள். அந்த இடத்துல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்மி இல்லை, சுற்றி எங்கேயும் இல்லை. அதனால் அந்த டைம் இருந்ததுனால அவங்க ஏம் வச்சு இந்த பாட் ஷாட் மாதிரி ஏம் வச்சு அவங்க எடுக்க முடிஞ்சது. அவங்க வந்து ஜென்ஸ் எல்லாம் ஒன்றா பண்ணி அவங்கள இது சொல்ல கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அவங்களால சொல்ல முடியல. யார் சொல்ல முடியல, அவங்க ஹிந்துன்னு இது பண்ணி அவங்க இது பண்ணிட்டாங்க. இல்லை அதோட சொல்கிறாங்க ட்ரெஸ் அவுத்து பார்த்து கூட பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஆமாம். அதுக்கு வந்து ஒரு ஆதாரம்னு ஒன்றும் இல்லை. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஒரு ஃபோட்டோவில் இருக்குது. நம்ம குரூப்ஸில் அது பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அது நம்ம அவ்வளோ தூரம் நம்ம யூகிக்க வேணாம், எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் டெஃபினட்டாக அவங்க நான் முஸ்லிம்ஸை அவங்க ஏம் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. லேடிஸை கொலை பண்ணல. ஒரு லேடி நேற்று இன்டர்வியூ கொடுத்தது ரிப்பப்ளிக் டிவியில். அவங்க ஹஸ்பண்டை மஞ்சுநாத்னு கர்நாடகா, அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணேன்னு இவங்க பையனை என்னையும் கொலை பண்ணு, என்னையும் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நீ போய் மோதிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்றப்போ அவங்க வந்து யாரை வேணால் அடிக்கணும்னு அப்படின்னு ஒன்றும் இல்லை. அப்படின்றப்போ அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க ஈஸியாக இவங்கள ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. டார்கெட்டாக 2 சுட்டு சுற்ற வேண்டியது தான். அதுவும் அவங்க சுடல. இது ஒரு கேள்விக்குறி. ஏன் அது பண்ணல? இப்போ ஏன் ஜென்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? ஏன் அவங்க லேடிஸும் ஹிந்து தானே, எடுத்துருக்கலாம். அவங்க அது பண்ணல, ஏன் பண்ணலன்னு ஒன்றும் தெரியல. அதனால தான் அவங்க அதுவும் யார் யாரை சுடணுன்றதும் ஒரு ட்ரைனிங்கில் அவங்களுக்கு பார்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. இனிமேல் தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும், ஏன் அப்படி விட்டாங்க. ஏன்னா தே டிடன்ட் ஃபைண்ட். இப்போ 20 பேர்த்துக்கு பதிலாக 30 பேர்த்த சுடணும் அப்படின்லாம் வரல. தே கேம் ஃபார் ஆம்பளைங்களை தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட நிறைய லேடிஸ் இருந்தாங்க, யாரையும் ஒன்றும் பண்ணல, யாரையும் சுடலாம், எல்லாம் மெயில் விக்டிம் தான் அந்த மாதிரி. ஆனால் அந்த பகல்காமில் வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்க சத்தத்தில் பயங்கர சத்தங்கள் கேட்டுச்சு, பயங்கர அலறல்லாம் கேட்டுருந்துச்சு. அது எந்த பேராமீட்டர் ஏரியா வரைக்கும் மிலிட்ரியோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும்? மிலிட்ரி ஏன் உடனடியாக அங்கே ரீச் ஆக முடியல? காவல்துறையும் ஏன் உடனடியாக அங்கே ரீச் ஆக முடியல? பஹல்காமில் வந்து ஒரு ஆர்மி இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இல்லாதனால அங்கே நார்மலாக இருக்க மாட்டாங்க. ஸ்கெலிட்டல் ஃபோர்ஸஸ் தான் இருப்பாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இவங்க ஆர்மி இன்ஸ்டாலேஷன்ஸ் அட்டாக் பண்ணுறதுனால நம்மளை பாதுகாப்பு வச்சுருப்போம். சில ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அதில் வந்து முக்கியமான ஸ்ட்ரீட்ஸ் இது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே பண்ணுவாங்கன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ வந்துட்டு சரி என்றைக்கு வேணால் இந்த நடக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஃபோர்ஸஸ் போடலாம். பஹல்காம் எல்லா இடத்துலையும் போடலாம். ஆனால் அது போடுறதுக்கான வசதியும் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸஸும் இல்லை. அண்ட் குல்மார்க்லேயே அட்லீஸ்ட் நம்ம ஆர்மி ப்ரெசன்ஸ் இருக்குது. பஹல்காமில் அப்படி இல்லை, ப்ராப்பர் அந்த இடத்துல இல்லை. அது ஆனால் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே ஒரு 10-20 நிமிஷத்தில் சேரக்கூடிய அங்கே வரக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. வண்டியில் வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த டைமில் இல்லை. ஏன்னா டூரிஸ்ட் இருக்கும்போது ஒன்றும் ஆகாதுன்னு அதை நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இதை அடிச்சிட்டாங்க. அதில் ஒரு மாற்ற கருத்து. இதுக்கப்புறம் அமர்நாத் யாத்திரை வேறு தொடங்க இருக்குது. அமர்நாத் யாத்திரையும் இது வழியாக தான் நம்ம போகிறோம். இது ரெண்டாவது பாயிண்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அமர்நாத் யாத்திரை இந்த தாக்குதலால் எது பாதிக்கப்படுமா சார்? கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது அந்த டைமிங் ஆஃப் த அட்டாக் தான் கரெக்ட். அது ஸோ அதோட ப்ரிப்பரேஷன், அது யார் வாலண்டியர் போகிறாங்களோ, இன்ஃபேக்ட் இப்போ காஷ்மீர் போகிறவங்கள நிறைய பேர் அவங்க போகாமல் நிறுத்திடுவாங்க. டூரிசமை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1 இயராக அந்த அஃபெக்ட் இருக்கும். அப்புறம் அமர்நாத் யாத்திரா இப்போது ஏப்ரல் மேலே ஸ்டார்ட் ஆக வேண்டியது, அது கண்டிப்பாக அதுவும் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு தான் இவங்க லேட் பண்ணி டைம் பண்ணி இப்போ அது பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக அந்த காலத்தில் அந்த வேலின்றப்போ சம்மரில் வந்துட்டு இந்த பனியெல்லாம் குறையும் போது இந்த அட்டாக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து இங்கே இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதான் சொல்கிறேன், எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியாத காரணத்தினால அவங்களும் அப்சர்வ் பண்ணி இந்த ஏரியாவில் இப்போ ஃபோர்ஸஸ் இல்லைன்னு இங்கே வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். நேற்று இந்த தாக்குதல் நடந்த ஒரு சில நிமிடத்திலே வந்து திரு அமித்ஷா அவர்கள் வந்து காஷ்மீருக்கு விரைந்திருக்காங்க.
நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சார் வந்து அவரும் போயிருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து சவுதியிலேருந்து உடனடியாக ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ட்ரிப் கட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஏதோ ஒரு அதிரடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்லை இதுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் இது சரியான ஒரு விதமாக போய் முடியுமா? இல்லை, அது ஒரு தடவை நம்ம பண்ணதுனால நம்ம அந்த மைண்ட் செட்லேயே இருக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு முள்ளால் எடுன்னு சொல்கிறது ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் இது நம்ம வந்துட்டு வி ஆர் நாட் அ ஈக்குவலி டெரரிஸ்ட் ஆர் ரோக் நேஷன். அவங்க பண்ணால் நம்ம அது பண்ண முடியாது. இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு மெச்சூர் நேஷனாக எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்றது நம்ம அந்த காலத்தில் வந்து வேர்ல்டு ஒப்பீனியன் பற்றி பார்ப்போம். இப்போ அந்த வேர்ல்டு ஒப்பீனியனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், ஆனால் டிசிஷன் நம்ம தான் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இந்தியா வந்துருச்சு. இவங்களாம் விரைவாக வந்தாங்கன்னா இந்த இருக்கிற சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களே வெளியே, அங்கே போயிட்டு உழவை பார்த்துட்டு எங்கேருந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலான்ற ஐடியாவில் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட சிட்டிசன்ஸ்க்கு பீஸ் கொடுக்கணும், நம்மளோட சிட்டிசன்ஸ்க்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் இனிமேல் என்ன நடக்காது, எப்படி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ஸு, ஆர்மிக்கு இல்லாமல் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. மெயினாக போலீஸ் தான் அதை கார்ட் பண்ணணும். பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி போலீஸோட வேலை, இது ஆர்மியோட வேலை இல்லை. இது பார்டர்னால இங்கே ஹைட் அண்ட் பிரச்சனை இருக்குனால ஆர்மி போயிடுது. எல்லோரும் ஆர்மின்ற போலீஸ் விட்டால் அதுக்கப்புறம் அவங்களோட நம்ம சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸஸ் அவங்கெல்லாம் அது பார்க்கணும். போலீஸ்னால எங்கெங்கே ஹேண்டில் பண்ண முடியலையோ சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் வரணும். அதுக்கப்புறம் வர முடியாது தான் ஆர்மி. இல்லைன்னா ஆர்மி இஸ் ட்ரைன் டு ஃபைட் இன் த பார்டர். நம்ம பார்டரில் விடாமல் நாட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா பெங்களூர் மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் ஆகும். நம்ம வந்துட்டு பார்டரில் ஃபைட் பண்ணுற ஃபோர்ஸஸ்ஸு நம்ம அங்கே வைக்கணும். அது இங்கே வைக்கிறது போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஏன்னா அது வேறு ஒரு இஷ்யூ. அதனால் இப்போ ஹோம் மினிஸ்டர் பண்ணால் இது ஹோம் சம்மந்தப்பட்டது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் போகணுன்னு தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி ஸ்ரீநகரில் ஆர்மி லீடு எடுத்து இந்த செக்யூரிட்டி சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல் எடுத்துகிட்டு எங்கெங்கே ஹைட்டுண்டோ அங்கே வந்து ஆர்மி போட்டுட்டு அப்புறம் அந்த ஆர்மி எடுத்துடணும், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் கிட்ட கொடுக்கணும். அந்த மாதிரி நிலைமையில் இருந்தது. அதனால தான் ஹோம் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸோ போலீஸோ ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இதுக்கு என்ன எதிர் நடவடிக்கை எடுப்பாங்க சார்? ஒரு ஆர்மியில் இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு. ஏன்னா ஒரு ஃபார்முலான்னு எப்போவுமே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபார்முலா மீறி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை திருப்பி பதில் நடவடிக்கை நம்ம சைட்லேருந்து இருப்பாங்க? ஆர்மி ஆப்ரேஷன்ஸ் எப்படியும் ப்ரெடிக்டபிளாக இருக்காது, அன்ப்ரெடிக்டபிளாக இருக்கும். இப்படி தான் நடப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. அதுதான் ஆர்மி. ஓகே, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்னால் மற்றவங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல அட்டாக் பண்ணுறது தான் ஆர்மி. ஸோ அதே மாதிரி நான் இன்றைக்கி ரிட்டையர்டாக இருக்கும்போது ஆர்மி என்ன நடவடிக்கை எடுக்குன்றது என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு 4-5 பாசிபிலிட்டிஸ் வைக்கலாம். அதனால் அந்த வச்சுட்டு எல்லோரும் உங்களோட அந்த வேகத்தில் நீங்கள் கேட்கலாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணணுன்ட்டு. ஆனால் இப்போ அது பண்ணுறது யோகம் இல்லை. அது காத்திருந்து பண்ணணுமா வேண்டாமான்றது ப்ரெசண்ட் கமாண்டர்ஸ், பீட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் ஆர்மி கமாண்டர்ஸ், அவங்களோட டிசிஷன் கொடுத்துடலாம். சாய்ஸஸில் நிறையா இருக்குது, அது என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் முள்ளுக்கு முள்ள அது பண்ணணுமா இல்லை பொறுத்திருந்து பார்ப்போமா, அவங்கக்கிட்ட அந்த டிசிஷன் சொல்கிறேன். ரைட் சார். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வந்து ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலாட்டின கதை மாதிரி தான் தெரியுது. ஆனால் கண்டனம் தெரிவிக்கலை, இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இது என்னவா பார்க்குறீங்க சார்? இதை நான் ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அமெரிக்காவில் யூரோப்பில் இருக்க எல்லா சின்ன குழந்தைக்கும் தெரியும் இந்தியாவில் டெரரிஸ்ட் அட்டாக் ஆகுதுன்னா அது அவங்களோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் ஆகாது அப்படின்ட்டு. அவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிற பீப்புளை கொந்தளிச்சுட்டு இதை ஃபைட் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாகவே இல்லை. காஷ்மீர் இப்போ ரொம்ப சாந்தியாக இருக்கிற நேற்று ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்து வியான் சேனலில் பார்த்தேன். அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வந்து எங்கள் கெஸ்ட்டை நிம்மதியாக இருக்க விடுங்க. கெஸ்ட்டுன்னா டூரிஸ்ட் வருது. ஏன்னா டூரிஸ்ட் வருதுனால இன்றைக்கி எக்கனாமிக் நல்லா இருக்கிறாங்க. எக்கனாமி யாரோட எக்கானமி? காஷ்மீரோட எக்கனாமி, நம்மளோட எக்கானமி இல்லை. அவங்க சம்பாரித்து இல்லை அங்கே இருக்கிற டூரிஸ்ட் நம்மளுக்கு காசு கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த எக்கானமி தான் அவங்க அது பார்க்குறாங்க. அது அவங்களுக்கே அது அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நாங்களும் போயிருக்கிறோம் ஒரு 2 இயர்ஸ் முன்னால். அதில் வந்து அந்த வண்டியில் டாக்ஸி எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டூரிஸ்ட் வரும்போது இவ்வளோ நாள் அவங்ககிட்ட அந்த காசு இல்லாமல் அவங்களுக்கு பழைப்புக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நல்லா அவங்களுக்கு காசு இருக்குது. ஸோ அவங்களே இதை எதிர்க்கிறாங்க, இந்த அட்டாக் எதிர்க்கிறாங்க. ஏன்னா அது டூரிஸ்ட்டோ எக்கனாமிக் எதிரில் வருதுன்ட்டு அவங்க இதை எதிர்க்கிறாங்க. அதனால லோக்கல் பீப்புளே இதுக்கு இருக்கிறாங்க, இந்த ட்ரூ லோக்கல் பீப்புள். அது இதுவும் சொல்கிறாங்க, அவங்களோட நாரானா அவங்க
சொன்னதில் வந்து நாங்கள் ஹிந்துஸ்தான் கூட தான் இருப்போம் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ யாருக்குமே கையில் காசு அந்த வாழ்வாதாரம் இருந்தால் அவங்க டெரரிசம்க்கு போக மாட்டாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், ஆர்டிகல் 370 நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சி காஷ்மீரில் இருந்துச்சு. அப்போ எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த மாதிரி பொதுமக்கள் பொதுமக்களுக்கு மேலே அவங்க எந்த ராணுவ ட்ரூப் மேலே நடந்திருக்கும், பொதுமக்கள் மேலே தீவிரவாத தாக்குதல் நடந்ததில்லை. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்த உடனே இந்த மாதிரி தாக்குதல் திருப்பியும் வந்து துளிர்விட்டுருக்கு. இது 90ல் கிளின்டன் அவர்கள் இங்கே வரும்போது ஒரு தாக்குதல் நடந்தது. இன்றைக்கி வந்து அதே மாதிரி அமெரிக்காவோட துணை அதிபர் இங்கே வந்திருக்காங்க, ஜேடி வான்ஸ், அவர் வரும்போது தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ வந்து 90ல் முதலமைச்சராக இருந்தவரோட பையன் தான் இப்போ முதலமைச்சராக இருக்காங்க. என்னவா பார்க்க தோணுது சார்? இது நீங்கள் சொல்கிறது சிமிலாரிட்டி வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரும் சவுதியில் இருக்கார், இவர் என்ன போய் அங்கே போய் இது பண்ணுறது, அது ஒரு ரீசன். துணை அதிபர் வந்தது, ஜேடி வான்ஸ் வந்தது ஒரு ரீசன். ரெண்டாவது அவங்க ஜேடி வான்ஸ் எப்படி பார்க்குறாங்க, இந்தியாவோட ஆளாக பார்க்குறாங்க அவங்க ஒய்ஃப் இருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு முன்னால் இருந்த துணை அதிபர் அப்படி பார்த்தாங்க கமலா ஹாரிஸ். ஆனால் அவங்க அதுக்காக இந்தியா விசிட்டே வரல. கமலா ஹாரிஸ் அவங்க டென்யூரில் ஒரு தடவை இந்தியா விசிட் வரல. இவர் எடுத்து ஃபஸ்ட்டு வர்றது அது பாலிசிஸ்னால, அவரோட பிரசிடெண்ட்டோட பாலிசிஸ்னால வராரே ஒழிய அவரோட ஒய்ஃப் சொன்னாருன்னு அவர் வரல. ஆனால் அவங்க பார்க்குறது ஒரு விதம் அப்படி தான் இருக்குது. இது ரெண்டாவது. மூணாவது, இந்த எலெக்டட் கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. கவர்னர் ரூல் இருக்கும்போது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் இருக்க தான் செய்யும். அண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது ஏன்னா கவர்னர்னால் ஃப்ராங்காக சொல்லப்போனால் ஒரே ஆளோட கண்ட்ரோல். வென் யூ ஹேவ் அ கவர்மெண்ட் நிறைய எம்எல்ஏவோட கண்ட்ரோல். அந்த எம்எல்ஏவோட ஃபோர்ஸஸ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அந்த சீஃப் மினிஸ்டர் மேலே இருக்கலாம். இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க, அதனால போலீஸ் வந்து கொஞ்சம் யோசித்து தான் வேலை செய்யணும் அந்த நேரத்தில். அதோட எஃபெக்ட் இருக்க செய்யும். ஆனால் அந்த சீஃப் மினிஸ்டர் தான் இதுக்கெல்லாம் உடந்தையாக இருக்காருன்றது சொல்கிறது தப்பு. சீஃப் மினிஸ்டர்னாலன்னு இல்லை, எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது இவங்க போலீஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், இல்லை போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்ட்டு டெரரிஸ்ட் நினைக்கலாம். அது வந்து ஆனால் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் கவர்னர்ஸ் இருக்காங்களோ இல்லை சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களோ அவங்க வேலையை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் இல்லை, இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் இல்லை, வெளியே டெரரிசம்னா எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியில் வருது. அதனால் அவங்க வந்துட்டு கவர்னர் ஆட்சியில் இப்படி பண்ணலாம், சீஃப் மினிஸ்டர் ஆட்சியில் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறது சரியில்லைன்னு தோணும். இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியில் எப்பொழுதுமே சென்டர் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம அந்த ஆட்சியை பொறுத்து ஜாஸ்தி சொல்ல சரியில்லை. இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இப்போ போலீஸ் வந்து அஃப்கோர்ஸ் லோக்கல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், அந்த அந்த பேராமீட்டர் வந்து போலீஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறது சொல்கிறாங்க. இன்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் போலீஸ் மூலம் தான் நாங்களே ஆப்ரேஷன் பண்ணும்போது லோக்கல் போலீஸ் கூட வச்சு அவங்க டெவலப் பண்ணி அவங்கக்கிட்ட வந்த இன்ட்டு தான் முக்கியம். அந்த இன்ட்டு வர்றது லேட்டானனால கூட இருக்கலாம், அந்த எஃபெக்டில் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கலாம். ஸோ இன்ட்டு கேதரிங், ப்ரையர் இன்ஃபர்மேஷன், ப்ரையர் இன்டிமேஷன் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் இருந்திருக்கும் இண்டிகேஷன். இந்த டெரரிஸ்ட் வந்து இருந்திருப்பாங்க, எங்கே இருந்திருப்பாங்க, அதெல்லாம் லோக்கல் பீப்புள் தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் லாக்ஸிட்டி இருந்திருக்கலாம். நன்றி சார், உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பயன்படுத்தி. தேங்க்யூ.